ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சார் ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். சார், நீங்கள் சொல்லிக் கொடுத்த யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் நான் நல்லா பழகிட்டு வரேன். கிட்டத்தட்ட 1 மாதமாக பழகிட்டு வரேன். அதனால் உடம்பும் மனசும் முன்னாடி விட ரொம்ப நல்லா இருக்குது. ஆசனங்கள் செஞ்சு பிடிச்ச உடனே அந்த மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் சில பேர் எனக்கு செய்த துரோகங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிவாகிருக்கிறதால அது மீண்டும் மீண்டும் என் மனசுக்கு வந்துன்னே இருக்குது. ஆனால் யோகாசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஆனால் இருந்தபோதும் அதை மறக்கவே முடியல. அதை நினைக்கும் பொழுது என் உடல்நிலை தான் பாதிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இருந்தபோதும் அந்த எண்ணங்கள் வந்துன்னே இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். வனக்குரங்கும் அடங்குமோர் மனக்குரங்கு. காட்டில் இருக்கிற குரங்கு பார்த்தாலே நம்ம மனம் என்ற குரங்கை பார்த்து பயப்படுமா. அந்த அளவுக்கு ஓடுற இந்த மனம், அதில் உதயமாகிற எண்ணங்கள், இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் யோக நெறிகளை இப்போ தான் அவர் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு. யோகாசனங்கள், மூச்சு பயிற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கினே வந்தோம் அப்படின்னா மனம் ஒரு கட்டுப்பாடுக்கு வரும். இதுக்கு வைராக்கியமான பயிற்சி முறை, கொஞ்சம் புரிதலும் வேணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்மளை யார் மேலேயாவது நம்ம கோவப்படுறோம், இல்லை பொறாமைப்படுறோம், அதிருப்தி படுறோம் அப்படின்னா அதில் முதல்ல பாதிக்க போகிறது நம்ம உடம்புல இருக்கிற நம்மளுடைய செல்கள் தான். அந்த கோபம் பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான் நமக்கு பாதிக்கும். இப்போ கோபமாக இருந்தால் பாருங்கள், உடனே மனப்பதட்டமாகும். மனப்பதட்டம் சுவாசம் அதிகமாகும். சுவாசம் அதிகமான சுவாச நஷ்டம் ஏற்படும். உயிர் வலி கம்மியாகும். நம்ம பார்த்துருக்கோம்ல மெய்ஞானத்தில் எவ்வளோ நம்மளுக்கு சுவாச நஷ்டமாகுதோ நம்மள ஆயுள் கம்மியாகும். இதே காலப்போக்கில் ஏன்னா பாருங்கள், அந்த தீய எண்ணம், பொறாமைன்ற விதையை நமக்குள்ளே நாமளே விதைச்சிக்கிறோம். ஏதோ ஒரு காரணங்களால், சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ செய்த துரோகம், அதை நினைக்க அந்த தீய விதை நாம் நமக்குள்ளே விதைச்சிக்கிறோம். அப்படின்னும் போது அதனால் பாதிக்கப்படுறது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான். இது 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. இந்த பகை வளர்ந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் இன்னொரு செல்லை வெறுக்க ஆரம்பிக்கும். இந்த தீய வினைகள், இந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ளே போய் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு செல் இன்னொரு செல்லை வெறுக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் ஆட்டோ இம்யூனி டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் சயின்ஸு. அப்போ இதுக்கெல்லாம் எது காரணமாகுது? எண்ணங்கள் தான். யாரோ சரி சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ செய்த துரோகங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் அப்படியே நம்ம கடந்து போகிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள், மெய்ஞானிகள்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வழியை காட்டியிருக்கிறாங்க. திருவள்ளுவரை எடுத்துக்கினா கூட, கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். ஒருத்தர் உனக்கு கொலை செய்கிற அளவுக்கு ஒரு தீங்கு பண்ணியிருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஒரு நன்மை பண்ணியிருப்பார்ல, அதை நினச்சி அவரை மன்னிச்சு விட்டுரு. அவர் மேலே அதிருப்திப்படாத, அவர் மேலே கோவப்படாத, அவர் மேலே பொறாமப்படாத. ஏன்னா இப்படிலாம் நீ பண்ணனா அது பாதிப்பு உனக்கு தான். தீயதை நினச்சி உன்னோட ஆத்ம சக்தியை கம்மி பண்ணிக்காத, உன்னோட உடம்பை கெடுத்துக்காத, உன்னோட உயிர் பலத்தை குன்ற செய்யாத. அதனால் கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொலை செய்கிற அளவுக்கு தீங்கு பண்ணியிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது பண்ணியிருப்பார்ல, அந்த நல்லதை நினச்சி அவர் மன்னிச்ச விட்டு, அப்படி அந்த நல்லதை நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, உனக்குள்ள நல்லதுன்ற ஒரு விதையை நீ போடுற. இது என்ன ஆகுது, நல்லதை நினைக்க நம்மளுடைய ஆத்ம சக்தி வளரும். நம்மளுடைய மன அமைதிக்கு நாம் ஒரு விதையை போடுறோம். மகாபாரத்தில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி, தர்மங்கிட்ட யஷன் கேட்குறான். எச்ச பிரச்சனம் ஒரு பதிவே போட்டிருக்கேன் நான், யூடியூப் பதிவு ஒன்று, எச்ச பிரச்சனம் நச்சுப்பைன்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன். அதில் நிறைய கேள்விகள் கேட்டுன்னு வரான். அதில் ஒரு கேள்வி யஷன் தர்மனிடம் கேட்குறான். தர்மா, இந்த உலகத்திலே எது ஆச்சரியம்? எவ்வளோ கேள்விகளை கேட்குறான். இந்த ஒரு கேள்வியை பாருங்கள். இதெல்லாம் மகாபாரதன்றது மகரிஷி வியாசருடைய படைப்பு, சித்தத்தின் வெளிப்பாடு. ஸ்ரீகுரு ஞானதீபம் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்னென்னா, நாம் மனிதர்களால் மனதால் எழுதப்பட்ட எழுத்துக்களையோ
அதில் இருக்கிற வரலாற்றையும் நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல. நம்ம பார்க்குறது எல்லாமே சித்தத்தின் வெளிப்பாடு தான். மகரிஷி வியாசர், திருமூலர், சிவவாக்கியர், அழுகணி சித்தர் எல்லாம் சித்தத்தின் வெளிப்பாடு. அப்போது அங்கே ஒரு கேள்வி, ஏன்னா இதுதான் மானுட குலத்துக்கு தேவை. மனதால் எழுதப்பட்ட எழுத்துக்களும் இலக்கியங்களும் காலத்துக்கு காலம் மாறும். சித்தத்தின் வெளிப்பாடு நிதர்சனமாது மனித குலத்துக்கு என்றுமே அதுதான் மேன்மைப்படுத்தும். அங்கே ஒரு கேள்வி, இந்த உலகத்திலே எது ஆச்சரியம் தர்மா? இந்த உலகத்திலே எது ஆச்சரியம்? நம்மளிடம் இந்த கேள்வியை சிந்திச்சா, ஆமாம் எது ஆச்சரியம்? உலக அதிசயங்கள் நிறைய இருக்குது. இந்த உலகமே ஒரு ஆச்சரியம் தான். இந்த வாழற இந்த பூமியும் ஒரு ஆச்சரியம். ராத்திரி நேரத்தில் வானத்தை போய் பார்த்தா கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் யார் உருவாக்கினா, எப்படி? இது எல்லாமே ஒரு ஆச்சரியம் தான். ஆனால் அங்கே தர்மம் கொடுக்குற பதில், மகரிஷி வியாசர் கொடுக்குற பதில், பிறந்தவர் எல்லாம் ஒரு நாள் இறப்பதை கண்கூடாக கண்டும் கூட, பிறந்தவர் எல்லாம் ஒரு நாள் இறப்பதை கண்கூடாக கண்டும் கூட தனக்கு மட்டும் மரணமே வராதது போல் எண்ணிக்கொண்டு தீங்கை மட்டுமே செய்யும் மனிதர்களை கண்டால் ஆச்சரியமாக உள்ளது யேசனே. பாருங்கள், எவ்வளோ ஒரு அல்டிமேட்டான ட்ரூத் பாருங்கள். பிறந்தவர் எல்லாம் ஒரு நாள் இறக்குறாங்க, அது கண்கூடாக நம்ம பார்க்குறோம். நமக்கு வயசு 40, 50, 60 கடந்து போயின்னே இருக்கிறோம். எவ்வளோ மரணங்களை ஒரு மனிதனும் கடந்து வரான். சகோதரர்களை இழக்கிறான், நண்பர்களை இழக்கிறான், அப்பா அம்மாவை இழக்கிறான், சில பேர் தன் பிள்ளைகளை கூட இழக்கிறாங்க. அப்போ பிறந்தவர் எல்லாம் ஒரு நாள் இறப்பதை கண்கூடாக கண்டும் கூட தனக்கு மட்டும் மரணமே வராதது போல் எண்ணிக்கொண்டு தீங்கை மட்டுமே செய்யும் மனிதர்களை கண்டால் ஆச்சரியமாக உள்ளது. பாருங்க, அப்போ மரணத்தை பற்றி ஒரு மனிதனும் சிந்திக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம ஞானிகள். மரணத்தை பற்றி சிந்திச்சு அது ஒரு நெகட்டிவிட்டியாக எடுத்துக்கூடாது. ஐயோ சாவை பற்றி நினச்சது எனக்கு பயம் வந்துடுச்சு, அப்படி இல்லை. வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையில் நீ ஏன் இன்னொரு பேர் போய் கோவப்படுற? அவன் துரோகம் பண்ணவனாகவே இருக்கட்டும், அவன் செய்த வினைப்பயன் அவன் அனுபவிக்க போகிறான். உன் மனசை நல்லபடியாக வச்சுக்கோ, முடிஞ்ச அளவுக்கு தீய காரியங்கள்லேருந்து விலகிரு. இதுதான் நம்ம ஞானிகள் காட்டிய நமக்கு பாதை. ஏன்னா இந்த நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத நமக்கு தெரியுது. இப்போ ஒருத்தவருக்கு டாக்டர் டேட்டு குறிச்சிட்டார். அவர் இன்னும் ஒரு 7 நாள் தான்ப்பா இருப்பார். தீராத நோய் வந்துடுச்சு. அவர் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, அவர் இன்னும் 7 நாள் தான் இருப்பாராம், போய் பார்க்கலாம். தெரிஞ்சவன் தெரியாதவங்க எல்லாம் போய் அப்போ பார்ப்பாங்க. இன்னொரு 7 நாள் தான் இருக்க போகிறார். அவர் நல்லதும் பண்ணியிருப்பார், கெட்டதும் பண்ணியிருப்பார். சரி, அவர் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போகிறார், போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறவங்க யாரும் அவரை திட்டமாட்டாங்க. அவர் கெடுதி பண்ணவராகவே இருக்கட்டும். ஆனால் அந்த நேரத்தில் யாருமே அவர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ அவர் செய்த ஒரு நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு அவர் மனசு நோகாமல் வந்துடுவாங்க. ஏன்? அவர் சாக போகிறாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே மனித வாழ்க்கை எல்லாமும். நம்மளோட மரணம் நமக்கு என்றைக்குன்னு தெரியுமா? அங்கே டாக்டர் சொல்லிட்டாரு. இங்கே சொல்லாமல் நம்மளுடைய மரணம் நமக்கு என்றைக்குன்னே தெரியல. அது எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அந்த மரணம் பின்தொடர்ந்துனே வருது. அதனால் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் தீய காரியங்களை எண்ணி 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 நாம் நம்மளோட ஆத்மசக்தியை நம்ம கம்மி பண்ணிக்க தேவையில்லைன்றாங்க நம்ம சித்தர்கள். எவ்வளோ மனிதன் இந்த திரிகரண சுத்தின் சமண சமயத்தில் சொல்லுவாங்க, மனம் வாக்கு காயம் இதனால் தன்னை தூய்மையில் நிர்வகித்து கொண்டு மன அமைதியோடு வாழும் பொழுது இந்த புற உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற சுகபோகங்கள்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி நமக்கு இருக்குது. திருமூலர் சொல்வார், யாவர்க்குமாம் இறைவார்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானே, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. அதாவது மனிதன் இந்த நிலையிலேருந்து தான் தான தர்மங்கள் பண்ணணும்ல, நல்ல விஷயங்கள் பண்ணணும், அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த கையில் காசு வேணும் அப்படிலாம் இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் பண்ணலான்றார் திருமூலர். யாவருக்குமாம் இறைவார்க்கு ஒரு பச்சில்லை. இங்கே இருக்கிறது எல்லாமே இறை சக்தி தான். இறை சக்தி இல்லாத இடம் இங்கே ஏது? யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, அது விலங்குலையும் இருக்குது, எல்லாமோ ஜடப்பொருட்களாம் அதுவாக இருக்குது. அதனால் யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. சரி, இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இன்னொருத்தவங்க மனம் புண்படும்படியாக ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு நாளை கடத்திட, அதுவே ஒரு பெரிய தவன்றார் திருமூலர். அப்போ தீய எண்ணங்கள்
தீய செயல்கள் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அழிக்குது பாருங்கள். அது நம்ம நிம்மதியை தான் அழிக்கும். இந்த அடிப்படை தத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் என்ன நீங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் துரோகம் பண்ணால் அது எப்படி நினைக்காமல் இருக்க முடியும்? நானாக நினைக்கிறேன், அவன் பண்ண துரோகம் எனக்குள்ளே பதிவாகுது மூளையில், அந்த மெமரி தாட்ஸ் வந்துனே இருக்குது. இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது? இதை கண்ட்ரோலே நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ஞானிகள் சொன்னாங்க, அப்பா இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ண அந்த துரோகம்லாம் உனக்கு ஞாபகம் வரும், மனசு தீய பாதையில் போவோம். ஏன்னா மனித மனம் புலன்களோட தொடர்புப்பட்டு இருக்குது. இந்த புலன்கள் மேல் மனதோட தொடர்புப்பட்டு இருக்குது. இதனால் எண்ணுகின்ற எண்ணங்கள் அப்படி தான் வரும். அதனால் இதை சீரமைக்கிறதுக்கும் இந்த வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கும் உன் கையில் ஒரு பிரம்மாஸ்திரம் கொடுக்குற, அந்த பிரம்மாஸ்திரம் தான் யோகம். இதை நீ பழகினா உன் உடம்பு நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிற ஏக்கம் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிற ஏக்கம் நல்லா இருந்ததுன்னா நல்ல எண்ணங்கள் தானாக உதயமாகும். ஆசனங்கள் செய்ய 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 நமக்கு இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதிக்கு, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைதியோட டெக்னிக்குன்னா நமக்கு தெரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே அமைதியோட டெக்னிக்குன்னா மனசை தூய்மையாக வச்சுக்கணும். ஏன்னா உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. திருமூலர் சொல்கிறார், உள்ளம் இந்த உடம்பு தான் கோயில், இந்த மனம் தான் அந்த கருவறை, கடவுள் இருக்கிற அந்த கருவறை. தெய்வம் நமக்குள்ளே சித்தன்ற பகுதியில் இருக்குது. அதனால் இதை எவ்வளோ அமைதியாக வச்சுக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிறரை பற்றிய தேவையில்லாத எண்ணங்கள், அப்படியே ஒரு எண்ணங்கள் வந்தாலும் அது நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும், நல்ல சிந்தனைகளாக இருக்கட்டும். அப்படி நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நமக்குள்ளே உதயமாகணும்னா, இந்த மனசை கண்ணா முன்னான்னு ஓடுற மனசை ஒரு சீரமைக்கணும்னா டைரெக்டாக போய் மனசை டீல் பண்ண முடியாது. நீ சுவாசத்தில் தான் டீல் பண்ணணும். அதனால் ஆசனங்களை பண்ணி முடிச்சுட்டு மூச்சு பயிற்சியை பண்ணு. இந்த மூச்சு பயிற்சியில் மேலும் மேலும் நீ வந்தால் பிராணாயாமத்துக்கு வா. அங்கே நீ உன் சுவாசத்தை நெறிப்படுத்திடலாம். நீ சுவாசத்தை நெறிப்படுத்திட்டா உன் மனசு சொல்கிறது, நீ சொல்கிறது உன் மனசு கேட்கும். இங்கே தான் இருக்குது சுவிட்சு. சும்மா உக்காந்துன்னு இருக்கிறோம், தாட்ஸ் ஓடினே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. என்னடா இது, யாரையோ நினைக்குது, எப்படியோ நினைக்குது, இவனெல்லாம் நம்ம உள்ளேயே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அவெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ளே வரான், இவெல்லாம் ஏன் வரான், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆசனங்களை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நாடி சுற்றி பண்ணுங்கள். அந்த தாட் ப்ராசஸ் உடனே கம்மியாகும். எங்கே போச்சு இந்த எண்ண மாற்றங்கள்? அங்கே தான் இருக்குது. நம்ம சித்தர்களும் ஞானிகளும் இந்த சுவாசத்தில் தான் எல்லாம் இருக்குதுன்றாங்க. அதுதான் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். நம்ம செய்கின்ற ஆசனங்களும் மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடிப்படை மூச்சு பயிற்சி, 6 வகையான மூச்சு பயிற்சி, 12 வகையான பிராணாயாமம், இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒன்றுமே இருக்காது. அந்த எண்ணெய் தாட் ப்ராசஸே உங்களுக்கு எண்ணெய் அலைகளே கம்மியாயிடும். எண்ணெய் அலைகள் கம்மியாகி உள்ளுக்குள்ளே ஒரு அமைதிக்கு போயிட்டவன் அவன் யாரை பற்றியும் நினைக்க போகிறதில்ல. யாரை பற்றியும் அப்படியே நினச்சாலும் அவங்களுடைய சேமத்துக்காக, அவங்க நலனுக்காக தான் ஒரு எண்ணத்தை நினைப்பானே தவிர அவனுக்குள்ள போட்டியோ பொறாமையோ நயவஞ்சகமோ என்ற அந்த குப்பை இருக்கவே இருக்காது. அதெல்லாம் வென்றவன் ஒரு யோகி. அதுதான் யோகம், ஒரு பிரம்மாஸ்திரம். அவனுக்குள்ளே போட்ட இந்த விதை செய்ய செய்ய இதை பிரத்யட்சமாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகுரு ஞானதீபம் சேனலில் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த பதிவு நான் சொல்லின்னு வரேன். இதை நம்ம ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் போகிறோம். ஒரு மாணவர்களும் இதில் பதிவு பண்ண தான் போகிறாங்க. நான் வெறும் வாய்மொழியாக சொல்லுகின்ற வார்த்தை, நான் அடைஞ்ச அனுபவம். இதில் படிக்கிற இந்த சப்ஜெக்டை படிக்கிறவங்க, இந்த பயிற்சி மொழியை பழகிறவங்களும் அந்த அனுபவத்தை அடைய போகிறாங்க. அது இந்த உலகம் பார்க்க தான் போகுது. யோகம் அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ஸ்ரீகுரு ஞான தீபம் என்ற சேனல் அது செய்முறைப்படுத்தின்னு வருது. அதை மார்ச் 29 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயிற்சி முறைகளோட கூடிய பாடத்திட்டம். இந்த பயிற்சி முறைகளோட கூடிய பாடத்திட்டம் மனிதனுடைய உடம்பையும் பார்த்துக்கும், உயிரையும் வளப்படுத்தும், மனசையும் மேன்மைப்படுத்தும், ஆன்மாவையும் அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகும். ஏன் இதெல்லாம் பழகணும்? மனசை ஏன் அமைதியாக வச்சுக்கணும்? மனசை ஏன் சாந்தியாக வச்சுக்கணும்? ஏன் இன்னொருத்தவங்களை பற்றி தீய எண்ணங்கள், தீய விஷயங்கள் நினைக்கக்கூடாது? விஞ்ஞானம், சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒருத்தரை பற்றி கோவப்பட்ட, பதட்டப்பட்டனா உன் செல்லு தான் பாதிக்குதுன்னு சொல்லுது. மெய்ஞானம் என்ன சொல்லுது? நீ இன்னொருத்தரை பற்றி கோவப்பட்ட, பதட்டப்பட்டனா அது உனக்குள்ளே ஒரு பதிவாகுது. இந்த பதிவுகளை நீ தான் மீண்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் நல்ல எண்ணங்களை கொண்டு வா, நல்ல சிந்தனைகளை கொண்டு வானா இந்த பிறவி நல்லாயிருக்கும், அடுத்த பிறவி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் சயின்ஸு. இது ஒரு சயின்ஸு தான், விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம்ன்றார் மகரிஷி வியாசர். அதனால் அடிப்படை எல்லாமே நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல சுவாச இயக்கம், உயிர் வளத்தை வளப்படுத்து,
இந்த 3 இயக்கம் நல்லா இருக்கும்போது மனம் என்ற அந்த எண்ண அலைகள் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும், சாந்தியாக இருக்கும். இந்த பூலோகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். இன்னொரு பிறவி இருக்குது, இல்லை அது வேறு விஷயம். இப்போ நாம் வாழற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துடலாம். இன்னொரு பிறவி இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லாவே டிசைன் பண்ணிட்டோமே. இங்கே என்ன டிசைன் பண்ணோமோ அதான் நடக்க போகுது. அப்போ இது எல்லாமே சரியாக இருக்கும்போது எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட தேவையில்ல. அப்போது நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் என்ற அந்த விஷத்தை போக்கணுன்னா சில பயிற்சி முறைகளால் தான் முடியும். அந்த பயிற்சி தான் யோகம். அந்த யோகத்தை தான் ஸ்ரீ குரு ஞானதீபம் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம ஆரம்பத்துலேருந்து பதிவு போட்டுன்னு வரோம். இன்னும் வரப்போகிற பதிவுகளிலையும் அதுதான் சொல்ல போகிறோம். அதுதான் இலவச யோக பயிற்சி. வாழ்நாள் முழுவதுக்குமான இலவச யோக பயிற்சி எடுத்து ஒரு சனிக்கிழமையும் காலையில் 6 to 7 ப்ராக்டிக்கல் நடக்குது. யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 600 பேர், அதில் 700 பேர்கிட்ட இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. அதில் வந்து நான் எல்லாருக்குமே கால் பண்ணேன். அதில் பாதி பேர் ஃபோன் எடுக்கலை. எடுத்தவங்க எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலில் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம 2 years கோர்ஸில் ஒரு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது March 29 ஆரம்பிக்க போகிறேன். அந்த 100 பேரோட இந்த பேட்ச் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 100 பேர் இருந்தால் தான் நான் எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. பட் ப்ராக்டிக்கல் எல்லாருக்குமே நடக்கும். இந்த பேட்ச் முடிஞ்சதும் மீண்டும் அடுத்த பேட்ச் ஆரம்பிப்போம். இது வழியாக அடுத்தடுத்து போயின்னே இருக்கும். காரணம் குருதேவர் அவ்வளோ பெரிய ஒரு ஞான செல்வத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை வந்து நாம் பயிற்சி பண்ணி அதனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கணும். வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்வமாகட்டும். ஸ்ரீ குருவே நம.